ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். நிறைய நியூ மெம்பர்ஸ் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் காமன் குரூப்பில் கேட்க முடியாதால எனக்கு இண்டிவிஜுவலாக நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டவுட்ஸை பார்த்தீங்கன்னா ஓவராலாக நான் கிளியர் பண்ணிடுறேன். சந்தியா, இப்போ நாங்கள் வீட்டில் ரைஸ் வச்சுக்கிறோம். நீங்கள் வெறும் கிரேவி மட்டும் கொடுக்க முடியுமா? வெறும் ரசம் மட்டும் தர முடியுமா? வெறும் பொரியல் மட்டும் தர முடியுமா? எஸ், கண்டிப்பாக தர முடியும். ஸோ அது மாதிரி யோசிச்சு ஆரம்பித்த கிச்சன் தான் இது. நீங்கள் வீட்டில் ரைஸ் வச்சுக்கிட்டு இங்கே உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இது எத்தனை பேர் சாப்பிட முடியும்? எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பொரியல் வாங்கினா, ஒரு கிரேவி வாங்கினா, ஒரு தொக்கு வாங்கினா எத்தனை பேர் சாப்பிட முடியும்? சஃபிஷியண்ட்டாக 2 பேர் சாப்பிட முடியும். கிரேவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் 450 ml நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொக்கு அது மாதிரி எடுத்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா 350 ml தொக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரியல் எடுக்கிறீங்க அப்படின்னா 450 grams பொரியல் உங்களுக்கு கிடைக்கும். திஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் 2 members. 2 members தாராளமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க, நீங்கள் கொடுக்குற தோசை மாவு இல்லாமல் நாங்கள் கஸ்டமைஸ்டாக ஏதாவது கேட்டால் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. எஸ், பண்ணுவோம். பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு இட்லி வருதா தோசை வருதான்னு செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அனுப்புவோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பாருங்கள், இதுதான் பேக்கிங். இதுதான் பார்த்தீங்கன்னா 450 ml பாக்ஸஸ். அந்த தொக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன், 350 ml பாக்ஸஸ் அது. ஸோ பொரியல் பார்த்தீங்கன்னா 450 கிராம் பாக்ஸஸ். ஸோ எப்படி பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கு வர பாக்ஸஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ்டாக இன்னியோட மெனுவில் இல்லாமல் வேறு என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருப்பு கடையில் ஒரு குழந்தைக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ பருப்பு கடையில் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி கஸ்டமைஸ்டான ஆர்டர்ஸ்க்கு சந்தியாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள்.